எண்ணற்ற திரைப்படங்கள் வருகின்றன போகின்றன. ஆனால் ஒரு சில திரைப்படங்கள் தான் எம் இதயத்தை வருடி நினைவில் திரைக்காவியங்களாக நிலைத்து நிற்கும். அப்படியான ஒரு திரைக்காவியம்தான் சல்லியர்கள். இது ஈழ விடுதலைப் போரின் இதுவரை சொல்லப்படாத சில பக்கங்களை அழுத்தமாக சொல்கிறது. அதனால் தமிழகத்தில் திரையரங்குகள் கிடைக்காமல் OTT தளத்தில் வெளியானது. இதற்கு தமிழகம் வெட்கி தலைகுனிய வேண்டிய அரசியல் அழுத்தங்கள் தான் காரணம். இந்த திரைக்காவியத்தின் சிறப்புகளை பட்டியலிட்டால், 1, குறைவான செலவில் நிறைவான விடயங்களை சொல்லும் காவியம் இது. 2, போர் சூழலில் இதுவரை சொல்லப்படாத மனித நேயத்தையும் மருத்துவர்களின் உண்மையான கல்வி நோக்கத்தையும் மிகச்சிறப்பாக படம் பிடித்து காட்டுகிறது. 3, மிகைப்படுத்தல் இல்லாமல் சிறு கதாபாத்திரங்கள் ஊடாக உண்மையான வரலாற்றை உணர்ச்சி பூர்வமாக சொல்வது இத்திரைக்காவியத்தின் மிகச்சிறப்பு. என்னோடு சமகாலத்தில் யாழ் இந்து கல்லூரியில் கல்வி பயின்ற ஆயுத போராட்டத்தின் ஆரம்பகர்த்தா தியாகி சிவகுமாரின் போர் பின்னணியே இந்த திரைக்காவியத்தின் அடிநாதம். இந்த திரைக்காவியத்தின் திரைக்கதையை எழுதி இயக்கியவர் கிட்டு அவர்கள். இவர்தான் மேதகு திரைப்பட இயக்குனர். இதை தயாரித்தவர்கள் கலைமாமணி, சேது கருணாஸ் மற்றும் கரிகாலன் அவர்கள். இவர்கள் அனைவருமே பாராட்டுக்குரியவர்கள். எதிர்வரும் 31ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஸ்டாக்ஹோமில் தும்பா சேனலில் இந்த திரைக்காவியத்தை கண்டுகளிக்கலாம். இது தமிழர்கள் அனைவரும் தவறாமல் பார்க்க வேண்டிய ஒரு அற்புத திரைக்காவியம் என்பதை மறந்து விடாதீர்கள். நன்றி கலந்த வணக்கத்தோடு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது மோகன்.